சண்டை சண்டை சண்டை. அந்த 9ஆம் நம்பர் வீட்டில் எப்பவும் ஒரே சண்டை. ஹையர் மிடில் கிளாஸ் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் வசுவுக்கும் பிருத்திவிக்கும் ஒரே சண்டை. என்னடி சமையல் இது? வாயில் வைக்கவே முடியவில்லை. எங்கள் அம்மா ருசியாக சமைப்பாங்க. ஏன் சமைக்க மாட்டாங்க? அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். நான் அப்படியா? நானும் உங்களை போல் 1,00,000 சம்பாதிக்கிறேன், வீட்டு வேலையும் பார்க்குறேன். நீங்கள் என்னென்னா சண்டை போடுறீங்க. யார்? நான் சண்டை போடுறேன்னா? எங்கள் அத்தை வேலைக்கு தான் போகிறாங்க, ஆனால் அவங்க வீட்டையும் நீட்டாக வச்சுக்கிட்டு நல்லா சமையலும் ருசியாக சமைக்கிறாங்க. ஒன்றை மாதிரி கிடையாது. வண்டியை எடுத்துக்கொண்டு சாப்பிடாமல் செல்லும் கணவனை கையாலாகாத தனத்துடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் வசு. தானும் உணவு உண்ணாமல் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டாள். அலுவலகத்தில் அவளுக்கு வேலையே ஓடவில்லை. அன்று மாலை பர்மிஷன் போட்டுவிட்டு விரைவாக வீடு திரும்பினாள். கணவனுக்கு பிடித்த உணவை சமைத்துவிட்டு காத்திருந்தவளுக்கு அதிர்ச்சி. வீடு திரும்பியவன் உணவு வேண்டாம் என கூறி படுக்கச் சென்றான். அவளும் உணவு உண்ணாமல் படுக்க வருவதை பார்த்தவனுக்கு மனம் வாடியது. வாடி போய் சாப்பிடலாம் என்றவனுடன் மகிழ்ச்சியாக உணவு உண்டாள். மீண்டும் ஒரு நாள் காலையில் அவர்கள் இருவருக்கும் சண்டை. அப்பொழுது காலிங் பெல் சத்தம் கேட்டது. சென்று பார்த்த பொழுது அவனது அத்தை மற்றும் மாமா பத்திரிகை கொடுக்க வந்திருந்தார்கள். காபி போட சென்றவளுடன் அத்தையும் உடன் சென்றார்கள். வசு அவர்களிடம் வேலைக்கும் போய்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறது கஷ்டமா இல்லையாமா என கேட்டாள். அதற்கு அவர்கள், எனக்கு சின்ன வயசு முதலே ஆசிரியர் ஆகணும்னு கனவு இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் நான் போகிறேன் என கூறினார்கள். வந்தவர்களை வழி அனுப்பியவளுக்கு புரிந்தது. அவள் அவளது பேஷனை துளைத்து விட்டது தெரிந்தது. பிடிக்காத வேலை செய்வதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாவது தெரிந்தது. அவளது பிஸ்னஸ் உமன் ஆக வேண்டும் என்ற கனவை நோக்கி அவள் செல்லத் தொடங்கினாள். 5 வருடத்தில் பிஸ்னஸில் மிகப்பெரிய இடத்தை தொட்டிருந்தாள். இப்பொழுது பிருத்வி அவனது ஆழ்மனதிடம் அவனது பேஷன் என்ன என்பதை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வேலைக்கு போக போகிறீங்களா அல்லது உங்கள் பேஷனை தேட போகிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உன் பேஷனை கண்டுபிடி, வாழ்க்கை மாறும்.